ஓம் சாந்தி 7/3/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது அனாதியான, அதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாத, அழியாத, உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். இதில் எந்த காட்சி கடந்துவிட்டதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகுதான் ரிப்பீட் ஆகும். எனவே சதா கவலையற்று இருங்கள். கேள்வி: இந்த உலகம் தன்னுடைய தமோ பிரதான நிலையை அடைந்து விட்டிருக்கிறது. அதனுடைய அடையாளங்கள் என்ன? பதில்: நாளுக்கு நாள் துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள், தொந்தரவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருடர்கள் எப்படி அடிதடியில் இறங்கி கொள்ளையடித்து செல்கிறார்கள். பருவம் தவறி மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. இவையெல்லாம் தமோ பிரதான நிலையின் அடையாளமாகும். தமோ பிரதான இயற்கை துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் இரகசியத்தை அறிந்திருக்கிறீர்கள். எனவே நத்திங் நியூ, அதாவது எதுவும் புதிதல்ல என்று சொல்கிறீர்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது ஞான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சங்கம யுகத்தினர். மற்ற மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் கலியுகத்தினர். இச்சமயத்தில் உலகத்தில் அநேக வழிகள், அநேக கொள்கைகள் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுடையது ஒரு வழி ஆகும். அந்த ஒரு வழி பகவானிடமிருந்துதான் கிடைக்கிறது. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் செய்யும் ஜபம், தவம், யாத்திரை ஆகிய அனைத்தையும் பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைக்கிறார்கள். பக்திக்கு பிறகுதான் பகவான் கிடைப்பார் என்று சொல்கிறார்கள். அதாவது நிறைய பக்தி செய்யணும், பல ஜென்மங்கள் பக்தி செய்தால் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அதற்கான பலன் பகவான் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் பக்தி செய்கிறாங்க. ஆனால் பக்தி எப்பொழுது ஆரம்பமாகிறது மற்றும் எதுவரை நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு நாள் பகவான் அவசியம் கிடைப்பார், ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் கிடைப்பார் என்கிறார்கள். சரி, அப்படியே நீங்கள் பல ஜென்மங்கள் பக்தி செய்த பிறகு பகவான் கிடைச்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பகவான் என்ன செய்வார்? அவசியம் சத்கதி செய்வார். ஏனென்றால் அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஆவார். பகவான் யார், எப்பொழுது வருவார் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள். வருவார் ஒரு நாள், அவ்வளோதான். அவர் யார், எப்போ வருவார் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்ன செய்வார் அதுவும் தெரியாது. ஆனால் வருவார், நம்ம பகவானை அடைவோம் அப்படின்னு எல்லா முயற்சியும் செய்துட்ருக்காங்க. மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கம் என்பதை நீங்கள் நல்ல முறையில் அறிந்திருக்கிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் பக்தியே பக்தி நடந்து கொண்டு வந்திருக்கிறது. ஞானம் இருக்க முடியாது. சத்கதி அளிக்கும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். எனவே அவசியம் அவர் எப்பொழுதாவது வந்து சத்கதி கொடுத்திருப்பார். இது மிகப்பெரிய எல்லையற்ற விளையாட்டாகும். இது சுற்றுவதற்கு 5000 வருடங்கள் ஆகிறது. அந்த நாடகத்தில் ஒருவேளை யாராவது ஒரு நடிகர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் அவருக்கு பதிலாக இன்னொரு நடிகர் நடிக்க முடியும். ஆனால் இதில் அப்படி நடக்க முடியாது. இதுவோ அனாதி நாடகம் அல்லவா? யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் நீங்கள் இதுபோல் நோய்வாய்ப்படுவதும் நாடகத்தில் பாகமாக இருக்கிறது என்று சொல்வீர்கள். அதாவது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நோய் வந்துடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் நாம் இப்போ ட்ராமாவுடைய ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். பாபா நல்லா புரிய வச்சிட்டார். அனாதி நாடகம் ரிப்பீட் ஆகுது.
நத்திங் நியூ, எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எல்லாமே எப்படி நடக்கணுமோ அப்படி தான் அக்யூரேட்டாக நடக்கும். இந்த ஞானம் புத்தியில் நல்ல பதிவாயிருக்கிறதுனால நோய் வந்தால் கூட நாடகத்தில் அது ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு தான் நீங்கள் சொல்வீங்க அப்படின்றார். தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் அல்லவா? எப்படி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் புரிய வைத்திருக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். மனிதர்களோ தேக அபிமானிகளாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். அனைத்து மனித ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடும் போதுதான் நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களை சத்தோ பிரதானமாக ஆக்க வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். சங்கம யுகத்தில்தான் புதிய உலகத்தினராக ஆக வேண்டி இருக்கிறது. இது புருஷோத்தமர்கள் ஆகுவதற்கான யுகம். நீங்கள் சங்கம யுகத்தில் நின்றிருக்கிறீர்கள். அவர்கள் கலியுகத்தில் நின்றிருக்கிறார்கள். பார்ட்டிஷனில் நிற்பது போல் இருக்கிறது. அவங்க அந்த சைடு, நம்ம இந்த சைடு, நடுவில் பார்ட்டிஷன். அவங்க வேறு, நம்ம வேறு அப்படின்றது பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் நாம் அனைவரும் நமக்குள் சகோதர சகோதரிகள் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். எனவே நாம் நமக்குள் மிக மிக அன்பாக பாலும் சர்க்கரையும் போல் இருக்க வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். எனவே நமக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். சிங்கமும் ஆடும் ஒன்றுக்கொன்று எதிரியாக இருந்தாலும் ராமராஜ்யத்தில் அவைகள் கூட ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் குடிக்கும். இங்கேயோ பாருங்கள், வீட்டிற்கு வீடு எவ்வளவு சண்டை இருக்கிறது. தேசத்திற்கு தேசம் சண்டை, தங்களுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்படுகிறது. அநேக கொள்கைகள் இருக்கிறதல்லவா? நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். நீங்கள் தந்தைக்கு எவ்வளவு உதவியாளர்களாக ஆகிறீர்கள். புருஷோத்தமராக ஆக்குவதற்கான உதவியாளர்கள் ஆகிறீர்கள். எனவே நாம் புருஷோத்தமராவோம். நமக்குள் அந்த தெய்வீக குணங்கள் இருக்கிறதா என்று மனதில் தோன்ற வேண்டும். அசுர குணங்கள் இருக்கிறது என்றால் அவர்கள் பிறகு தந்தையின் குழந்தைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. எனவே யார் தந்தையின் பெயரை புகழடைய செய்கிறார்களோ, பாலும் சர்க்கரையும் போல் இருக்கிறார்களோ, அவர்கள் நல்ல குழந்தைகள் ஆவார்கள். ஈஸ்வரனின் குழந்தைகளோ மிகவும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும். யார் பார்த்தாலும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இவங்க ஈஸ்வரனுடைய குழந்தைகள், எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க மகிழ்ச்சி அடையணும்னு சொல்கிறார். அதுபோல் இருக்கணும். முதலில் வீட்டை திருத்துங்கள். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களே முதல்ல திருத்துங்க, அதுக்கப்புறம் மற்றவர்களை திருத்துங்கன்றார். முதலில் வீட்டை, பிறகு மற்றவர்களை திருத்த வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலர் போல் தூய்மையாகவும் பாலும் சர்க்கரை போலும் இருங்கள். யார் பார்த்தாலும் ஓஹோ, இங்கே சொர்க்கம் போல் இருக்கிறதே என்று சொல்ல வேண்டும். பாலும் சர்க்கரை போல் இருக்கவில்லை என்றால் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாது, நிறைய தண்டனை அடைவீர்கள். தந்தையினுடையவராக ஆகி பிறகு உப்பு தண்ணீர் போல் இருக்கிறீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை அடைவீர்கள். பிறகு என்ன பதவி அடைவீர்கள் என்ற காட்சியும் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம்:
முதல் பாயிண்ட், நாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். நாம் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும். தங்களுக்குள் ஒருபோதும் உப்பு தண்ணீர் போல் கரிக்க கூடாது. முதலில் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், பிறகு மற்றவர்களை திருத்துவதற்கான அறிவுரை கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எப்படி தந்தையிடம் தூய்மை, சுகம், அன்பு ஆகிய அனைத்து குணங்களும் இருக்கிறதோ அதேபோல் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். சத்குருவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும்படியான எந்த செயலையும் செய்யக்கூடாது. தன்னுடைய நடத்தையின் மூலம் தந்தையின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். வரதானம், தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவின் மூலம் சதா ஊக்க உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஒரே சீரான நிலையில் இருப்பவர், ஆடாதவர் ஆகுங்கள். தந்தையின் மூலம் பிறந்ததிலிருந்தே என்ன பிராப்திகள் கிடைத்திருக்கிறதோ அதன் பட்டியலை சதா முன்னால் வையுங்கள். பிராப்திகள் உறுதியானதாக, நிலையானதாக இருக்கிறது என்னும் போது தைரியம் மற்றும் உற்சாகம் உறுதியானதாக, ஆடாததாக இருக்க வேண்டும். ஆடாமல் இருப்பதற்கு பதிலாக மனம் சில நேரம் சஞ்சலமாகிவிடுகிறது என்றால், அல்லது மனநிலை சஞ்சலத்தில் ஆடிவிடுகிறது என்றால், அதற்கு காரணம் தந்தை மற்றும் பிராப்தியை சதா முன்னால் வைக்கவில்லை என்று அர்த்தம். அனைத்து பிராப்திகளின் அனுபவம் சதா முன்னால் அல்லது நினைவில் இருந்தது என்றால் அனைத்து தடைகளும் முடிந்துவிடும். சதா புது ஊக்கம், புது உற்சாகத்துடன் இருப்பீர்கள். மனநிலை ஒரே சீரானதாக, ஆடாததாக இருக்கும். எவ்வளோ அழகாக பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பாபா அழிவற்றவர். அவரிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் பிராப்திகள் அழிவற்றது, உறுதியானது, நிலையானது. அப்போ தைரியமும் உற்சாகமும் எப்படி இருக்கணும்? ஆடாததாக இருக்கணும் இல்லையா? அப்படி ஆடுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த பிராப்திகளின் அனுபவம் ஞாபகத்தில் இல்லைன்னு அர்த்தம், நம்ம கண் முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். ஆகையால் உறுதியானவராக, ஆடாதவராக இருக்கணும்னா என்னென்ன பிராப்திகள் நமக்கு கிடைச்சிருக்கோ அது சதா நினைவில் இருக்கணும், அல்லது நம்ம முன்னால் அந்த பட்டியல் இருக்கணும் அப்படின்றார். ஸ்லோகன், எந்த விதமான சேவையிலும் சதா திருப்தியாக இருப்பதுதான் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதாகும். அவ்யக்த சமிகை, பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மிக மிக ராயல் ஆனவர்கள். உங்களுடைய முகம் மற்றும் நடத்தை இரண்டும் சத்தியத்தின் பண்பாடு அனுபவம் செய்விக்க வேண்டும். ராயல் ஆத்மாக்களை பண்பாட்டின் தேவி என்று சொல்வார்கள். அவர்கள் பேசுவது, பார்ப்பது, சாப்பிடுவது, அருந்துவது, எழுவது, அமர்வது என ஒவ்வொரு காரியத்திலும் பண்பாடு மற்றும் சத்தியத்தன்மை தானாகவே தென்படும். நான் சத்தியத்தை நிரூபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் பண்பாடு இல்லை என்று அப்படி இருக்கக்கூடாது. அது சரியல்ல. அதாவது சில நேரத்தில் சிலர் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு என்ன ரிப்போர்ட் வருதுன்னா இவங்க தான் இப்படி செய்துட்டாங்கன்னு வரும். நீ இப்படி செய்தியான்னு கேட்டாலே போதும், அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். எப்படி என்ன இப்படி சொல்லலாம் அப்படின்னு. அவங்க பார்க்குற பார்வையும் பேசுகிற பேச்சும் தோரணையும் ரொம்ப அந்த கோபமாக கேட்குறாங்க, ஆவேசம் இருக்குது அல்லது அகங்காரம் இருக்குன்றது நல்லாவே தெரியும். அதுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் செய்யலை இல்லை, அப்போது நீங்கள் அதை நிரூபிக்கணும். அதை எப்படி நிரூபிக்கணும்? நான் செய்யவே இல்லை, வேணா அவங்கள கேளுங்க, இவங்கள கேளுங்க அப்படின்லாம் ரொம்ப கோபமாக பேசுனீங்கன்னா அது சரியில்லை. நீங்கள் செய்யலை ஓகே, ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு கூட ஒரு பண்பாடுன்றது வேணும் இல்லையா? பணிவுன்றது வேணும் இல்லையா? நீங்கள் உண்மையே சொன்னாலும் அது பணிவாக தான் சொல்கிற முறையில் தான் சொல்லணும்னு புரிய வச்சிட்ருக்கிறார். ஓம் சாந்தி.
मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया बच्चिया नूरी समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया।